10ஆம் வகுப்பு பாடம் 2 பயிற்சி 2.10 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு உங்களுடைய 10th மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. ஓகேவா? இதனோட ஆன்சர் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. பாருங்க, நம்மளுக்கு அது தந்திருக்காங்க ஃபார்முலாவை. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a = bq + r. இல்லை ஆர் எப்படி இருக்குன்னு தந்திருக்காங்க, 0 <= r <b தந்திருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு அப்படின்னா இதுதான் ஆன்சர். இது நம்மளுக்கு ஆப்ஷன் 3ல தந்திருக்காங்க. ஓகேவா? உங்களுடைய புக்கில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 3 தந்திருக்காங்க. ஓகேவா? விடை 3ல 0 <= r b. செகண்ட் என்ன தந்திருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம எந்த மிகை முழுவின் கணம் அப்படின்னு பார்த்தா, கணம்னா என்னது, கியூப். ஓகேவா? இப்போ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 6 கியூப். சரியா? இதனோட வேல்யூ என்னன்னு பாருங்க. 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27, 4 கியூபோட வேல்யூ 64, 5 கியூபோட வேல்யூ 125, 6 கியூபோட வேல்யூ 216. சரியா? இப்போ இந்த நம்பரை நம்ம 9ஆல் வகுக்கும்போது மீதி என்னெல்லாம் கிடைக்கும்னு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 1 வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி என்ன வரும், மீதி 1 தான் வரும். 8 வகுக்கும்போது மீதி என்ன வரும், 8. 27 வகுக்கும்போது மீதி என்ன வரும், 0. 64 வகுத்து பார்க்கலாம். 64 9ஆல் வகுக்கும்போது எத்தனை தடவை வரும், 7 9 63. மீதி அப்போ 1, இதில் 1 வரும். ஓகேவா? அடுத்து 125 வகுத்து பாருங்க. 125 9ஆல் வகுக்கும்போது இங்கே 1 வரும். அடுத்தது மீதி வந்து இதில் 3 இருக்குது. இங்கே 35ல் 35. ஓகேவா? 35 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எத்தனை தடவை வரும்னா 3 வரும். மீதி வந்து இதில் என்ன வரும்னா 8 வரும். ஓகேவா? மீதி 8. அடுத்து 216 வகுத்து பாருங்க. இதில் 9 2 தடவை போகும், 18. மீதி 3 6. இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக 36 எத்தனை 4 தடவை போகும், 36 0. இதுக்கு 0. ஏன்னா திரும்ப அதே போல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொட்டீனாக நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்னா 0 1 8 தான் வரும். ஓகேவா? நம்மளுக்கு மீதி அப்போ என்ன வரும், 0 1 8. இது நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன தந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்னே தந்திருக்காங்க. ஓகேவா? விடை ஆப்ஷன் 1 0 1 8. மூணாவது கொஸ்டின். இப்போ 65க்கும் 117க்கும் நம்மளுக்கு மீ போவா என்னன்னா, 65 மற்றும் 117க்கு மீ போவா என்ன வரும் அப்படின்னா, ரெண்டே பொதுவான நம்பரில் என்ன வாய்ப்பாடில் வகுக்கலாம் அப்படின்னா 13வது வாய்ப்பாடில் தான் நம்மளுக்கு வகுக்க முடியும். ஓகே? இப்போ மீ போவா 13. இப்போ இதனோட மீ போவா வந்து 65m - 11க்கு சமம்னு தந்திருக்காங்க. ஓகேவா? 65m - 117 = 13ன்னு தந்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 65m = 13. இது 117 வலது பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆட் மாறிடும், 117. இப்போ 65m = இதை நம்ம கூட்டும்போது என்ன வரும் அப்படின்னா 130 வரும். இதுலேருந்து m = 130/65. இதை கேன்சல் பண்ணால் 1 2. இப்போ m = 2. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு அங்கே ஆப்ஷனாக என்ன தந்திருக்காங்க அப்படின்னா 2வதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு தந்திருக்காங்க. சரியா? அடுத்து 4வது கணக்கு 1723 நம்ம இப்போ பகா காரணிப்படுத்தலாம். 1729 நம்ம பகா காரணிப்படுத்துகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பகா காரணிப்படுத்தும் போது இது நம்ம இரட்டைப்படை எண் கிடையாது. அடுத்து இது 3ஆல் வகுப்படாது. அடுத்த பகா காரணி என்ன வரும், நம்மளுக்கு 5 வரும். 5 அது வகுக்க முடியாது. ஓகேவா? அடுத்து இதால் வகுக்கலாம்னா 7ஆல் வகுக்கலாம். சரி, 7ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது இங்கே எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். மீதி 3 வரும். இங்கே 32 சேர்த்துக்கோங்க, 32. இதில் வந்து நம்மளுக்கு 4 தடவை வரும். 4 7 28. மீதி 4 வந்து இதுக்குள்ள 49, 7 தடவை வரும். ஓகேவா? திரும்ப இனி 13ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கும்போது 13 13. மீதி 9 வரும், 97. சரியா? இப்போ 13 இங்கே வந்து நம்ம இதில் 13 போக மீதி எத்தனை வரும் அப்படின்னா 11 வரும். ஓகேவா? 117. இப்போ 13 9ஆல் வகுத்து
9ஆல் வகுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா இங்கே இதில் ஒரு தடவை போகும், அடுத்தது இங்கே 9 தடவை போகும். ஓகேவா? 9 தடவை போகும்போது 117 வரும். ஏன்னா திரும்ப 19ஆல் வகுக்கும்போது 1 வரும். சரி, இப்போ நம்மளுக்கு பகா காரணிப்படுத்துறது 7, 13, 19. இப்போ நம்மளுக்கு இதில் இருந்து 1729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/1 பெருக்கல் 13/1 பெருக்கல் 19/1. ஒவ்வொரு தடவை தான் இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்க ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம். இப்போ நமக்கு அடுக்குகளின் கூடுதல் தான் கேட்டிருக்கிறாங்க. அடுக்குகளின் கூடுதல் இந்த மேலே இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடியதை நம்மளுக்கு கூட்ட சொல்லியிருக்காங்க. 1 + 1 + 1 = 3. இப்போ இது நம்மளுக்கு புக்கில் ஆப்ஷன் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா 3லேயே தந்திருக்காங்க. ஓகேவா? விடை ஆப்ஷன் 3லேயே விடை வந்து நம்மளுக்கு 3. சரியா? 5வது கணக்கு பார்க்குறோம். 1 முதல் 10 வரையுள்ள அது 2 எண்களும் உட்பட, சரி, 1ஐயும் உள்ள இன்க்ளூட் பண்ணாலும் 10ஐயும் இன்க்ளூட் பண்ணால் அதுதான் அந்த 2 எண்களும் உட்படன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1லேருந்து 10 வரை எல்லா எண்களையும் வகுக்கக்கூடிய மிக சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ வகுக்கிறோம், 1லேருந்து 10 வரை எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கிறோம். வகுக்கும்போது இங்கே 1, அடுத்து 1, இங்கே 3, இங்கே 2, இங்கே 5. 5எல்லாம் வகுக்க முடியாது, அதனால் அப்படியே அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 3, 7, 4, 9, 5. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கிறோம். 1, 1, 3, 1, 5, 3, 7, 2, 9, 5. இனி அடுத்தது திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுத்துடலாம். 1, 1, 3, 1, 5, 3, 7, 1, 9, 5. இனி அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். 1, 1, 1, 1, 5, 1, 7, 1, 3, 5. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். 1, 1, 1, 1, 5, 1, 7, 1, 3. சரி, இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம். 1, 5. இனி 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1, 1, 1, 1, 1, 1, 7, 1, 1, 1. இனி லாஸ்ட்டாக 7ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கிறோம். 1, 1, 1, 1, 1, 1, 1, 1, 1, 1. சரி, இப்போ எல்லாமே நம்மளுக்கு 1ன்னு கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்து இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த நம்பர்லாம் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் வருதோ அதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7. இது எல்லாத்தையும் பெருக்கி பார்க்குறோம். 2, 2, 4, 4, 2, 8, 8, 3, 24. இது இவ்வளோத்தையும் 24. ஓகேவா? இங்கேருந்து பெருக்குங்க. 7, 5, 35, 35, 3, 35 3ஆல் பெருக்கும்போது 5, 15, 5 மீது 1, 105. ஓகேவா? இப்போ 105ஐ 24ஆல் பெருக்கிறோம். 105 24ஆல் பெருக்கும்போது 4, 5, 20க்கு 0 மீதி 2, 4 0 பெருக்கணும் 0, 0 + 2 2, 1 4 4, 2 5 10க்கு 0 மீதி 1, இதில் 1 வரும், 1 2 2, 0 2 5 2. இதுதான் நம்மளுக்கு தேவை ஆன்சர். ஓகேவா? 2 5 2 0. இது நம்மளுக்கு ஆப்ஷன் எதில் தந்திருக்காங்கன்னா 4ல் தந்திருக்காங்க. விடை 4வது ஆப்ஷன் 2520. இது வந்து 4வது ஆப்ஷனில் தந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம். 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 7/4k கான்க்ரூவன்ட் மட்டும் இங்கே 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த டேஷில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? டேஷில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 7th ஒன்றுக்கு 7/4k மட்டு கான்க்ரூவன்ட் மட்டு 100. சரியா? இப்போ நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 1 சொல்லியிருக்கிறாங்க, 2 சொல்லியிருக்கிறாங்க, 3 4. இந்த 4 ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக
1 கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம 7 கேக்கு பதிலாக நம்ம 1 கொடுத்து பார்க்கலாம். சரியா? கே இஸ் ஈக்குவல் டு நம்ம முதல்ல 1 எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நம்மளுக்கு 7 அடுக்கு 4 வரும். சரியா? இப்போ கேக்கு பதில் இங்கே 1 பிரதியிடும்போது நம்மளுக்கு 7 அடுக்கு 4 வரும். 7 அடுக்கு 4ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 7 அடுக்கு 4ஓட வேல்யூ 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7. இதை எடுத்து பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 2401 வரும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு இங்கே மட்டும் 100ன்னு தந்திருக்காங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம 24 100ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 2400 வரும். சரியா? 24 100ஆல் பெருக்கும்போது 2400 வரும். ப்ளஸ் 1. சரியா? ப்ளஸ் 1. அதை இதை எப்படி எழுதிக்கலாம்னா 24 × 100 ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதுதான் நம்மளுக்கு மீதி. என்ன, நம்ம இந்த 2401 100ஆல் நம்ம வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி என்ன வரும்? 1 வரும். சரியா? மீதி 1 வரும். இப்போ நம்மளுக்கு 1 நம்ம மீதி என்ன வரும் அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் உள்ள கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 பார்க்கும்போது நம்மளுக்கு 1ன்னு தெரியுது. சரியா? அடுத்து என்ன ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கேக்கு பதிலாக நம்ம 2 போட்டிருக்கிறோம். ஓகேவா? கேக்கு பதிலாக 2 போடும்போது நம்மளுக்கு இதை 7 அடுக்கு 4 அந்த கேயை இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதலாம் நம்மளுக்கு ஒரே மீனிங் தான். 7 அடுக்கு 4 ஹோல் ஸ்கொயர். சரியா? 7 அடுக்கு 4 ஹோல் ஸ்கொயர். 7 அடுக்கு 4ஓட வேல்யூ என்னது? 2401 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2401 நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சி பார்த்து நம்மளுக்கு இதுலேருந்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோத்துக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது வரும். ஓகேவா? இப்போ இதுலேயும் லாஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்குது. அப்படின்னு நம்ம 100ஆல் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 தான் நமக்கு மீதி வரும். சரியா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, விடை ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ, அதாவது A1. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். F1 = 1, F2 = 3 மற்றும் Fn = Fn-1 + Fn-2 என கொடுக்கப்பட்டிருப்பின் F5 ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு F1 தந்திருக்காங்க, F2வும் தெரியும். இதில் நம்ம F3, F4, F5ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் நம்மளுக்கு வந்து F3ஓட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட் நம்மளுக்கு F1, F2 நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியாதனால F3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். F3 = என்னோட வேல்யூ தான் நமக்கு 3 எடுத்துக்கிறோம். இங்கே F3-1 + F3-2ன்னு வரும். F3-1 F3லேருந்து 1 கழிக்கும்போது 2 வரும். ப்ளஸ் F3லேருந்து 2 கழிக்கும்போது 1. இப்போ F2ஓட வேல்யூ தெரியும் 3 ப்ளஸ் F1ஓட வேல்யூ 1 4 கூட்டும்போது நமக்கு F3ஓட வேல்யூ என்னது? F3 = 4. இனி இருந்து F4, F5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இனி F4 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். F4 கண்டுபிடிக்கும்போது அந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? Fn = Fn-1 + Fn-2. இல்லை F4 என்னுக்கு பதிலாக 4 பிரதியிடும்போது F4-1 + F4-2. F4-1 4லேருந்து 1 கழிக்கும்போது 3 கிடைக்கும். ப்ளஸ் F4லேருந்து 2 கழிக்கும்போது 2. F3ஓட வேல்யூ நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, அதனால் 4 எழுதிக்கிறோம். F4 ப்ளஸ் F2ஓட வேல்யூ 3. இதை கூட்டும்போது 7. இப்போ F4ஓட வேல்யூ 7ன்னு தெரிஞ்சிச்சு. இனி லாஸ்ட் F5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்மளோட ஆன்சர். F5 = F5-1 + F5-2. இது F5லேருந்து 1 கழிச்சா 4 ப்ளஸ் F5லேருந்து 2 கழிக்கும்போது 3. F4ஓட வேல்யூ 7 ப்ளஸ் F3ஓட வேல்யூ 4. இதை கூட்டும்போது என்ன வரும்? 11. இப்போ இதுதான் நம்மளுக்கு F5ஓட வேல்யூ ஆன்சர். நம்ம இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா இ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேப்பா? விடை E11. அடுத்தது நம்ம 8வது கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு என்னன்னு பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது கூட்டுத்தொடர் வரிசை அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்புனா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும்னா ஏ எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் T1. T1 நம்மளுக்கு 1 தான் முதல் உறுப்பு. நம்ம ஏ, அதாவது T1 நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது பொது வித்தியாசம், இது கூட்டுத்தொடர் வரிசைனால நம்ம டீன்னு எடுத்துக்கணும். பொது வித்தியாசம் 4. சரியா? இப்போ நமக்கு தந்திருக்க நம்பரில் எது வந்து நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு பார்க்கும்போது இதில் வந்து ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. இதில் நமக்கு a வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ அப்படின்னா 1ன்னு தெரியும். அடுத்தது n minus 1. n minus 1 into d ஓட வேல்யூ 4. சரியா? இப்போ இந்த 4 கொண்டு உள்ளே பெருக்கிறோம். உள்ளே பெருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 1 + 4n மைனஸ் 4. இனி இதை கழிக்கும்போது 1, இதுலேருந்து நம்ம கழிக்கிறோம் 4n மைனஸ் 3ன்னு வரும். 4லேருந்து 1 கழிக்கும்போது நம்மளுக்கு பெரிய பக்கம் மைனஸ் குறிக்கிறனால -3. 4n மைனஸ் 3ன்னு வரும். சரியா? இப்போ இதுதான் எதுதான் 4n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல். நம்மளுக்கு இதில் ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அதை கேன்சல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு முழு எண் வந்துச்சுன்னா நமக்கு அதுதான் ஆன்சர். பின் எண் வந்துச்சுன்னா அது ஆன்சர் கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். 4551 எடுத்துக்கிறோம். இதில் 4n இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே வலது பக்கமாக கொண்டு போயிடலாம். 4501 + 3. 4n இஸ் ஈக்குவல் டு இதை கூட்டும்போது என்ன வரும் அப்படின்னா 4554. இதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 4554/4. சரி, இப்போ இதை வகுத்து பார்க்கலாம். 4554 வகுத்தல் 4. ஒரு 4. அடுத்தது 5 கீழே இருக்கிறோம். 1 ஒரு தடவை தான் வரும். 4 மீதி 1. இங்கேருந்து 5 கீழே இறக்குறோம். இறக்கும்போது எத்தனை தடவை வரும் அப்படின்னா 3 தடவை வரும். 3 4 12 மீதி 3. இந்த 4 கீழே இறக்குறோம். 4 கீழே இறக்கும்போது நம்மளுக்கு இங்கே 8 4 32 மீதி 2 வரும். இனி புள்ளி வச்சு 0 போட்டு அது 5 வரும். சரி, இப்போ இது நம்மளுக்கு ஒரு பின்ன எண். ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு பின்ன எண் தான் வரும். அதாவது நம்மளுக்கு என்ன, தசம எண். நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் பின்ன கேன்சல் பண்ண முடியாது. பின்ன எண் வரும். நம்மளுக்கு இது வகுத்து பார்த்தா நம்மளுக்கு தசம எண் வருது. அப்படி வரக்கூடாது. சரியா? நம்மளுக்கு முழு எண் தான் வரணும். 4n மைனஸ் 3 சிக்கிட்டு என்ன அடுத்த ஆப்ஷன் அதில் போடலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா 10091. 4n இஸ் ஈக்குவல் டு 10091 + 3. இதுலேருந்து என்ன இதை கூட்டுறோம். 4n இஸ் ஈக்குவல் டு இதை கூட்டும்போது 10094. இதுவும் வந்து நம்மளுக்கு n இஸ் ஈக்குவல் டு 10094/4. இதை நம்ம வகுத்து பார்த்தாலும் இது ஒரு பின்ன எண் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுவும் ஒரு பின்ன எண் தான். n இஸ் ஈக்குவல் டு ஒரு பின்னம். அடுத்து மூணாவது ஆப்ஷன் நம்ம பிரதிட்டு பார்க்குறோம். மூணாவது ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 7881 தந்திருக்காங்க. இப்போ 4n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7881. இந்த 4n இஸ் ஈக்குவல் டு 7881 ப்ளஸ் இதை இங்கே கொண்டு வர ப்ளஸ் அட்டு மாறிடும். 4n இஸ் ஈக்குவல் டு இதை கூட்டினா என்ன வரும்? 7884. இதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். n இஸ் ஈக்குவல் டு 7884/4. இதை கேன்சல் பண்ணும்போது ஒரு 4 4 ஒரு 4 4 மீதி 3 வரும். இங்கே 38. 38ல் எத்தனை தடவை 4 இருக்குன்னா 9 தடவை இருக்குது. 9 4 36 மீதி 2 வரும். இங்கே 2 சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை தடவை 28. 28 வந்து 4ஆம் வாய்ப்பாடு போகும். 7 தடவை வரும். 7 4 28. அடுத்து இங்கே 4 இருக்கிறத ஒரு தடவை. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1971. இது நம்மளுக்கு ஒரு முழு எண் கிடச்சிருக்கு. ஓகேவா? n இஸ் ஈக்குவல் டு ஒரு முழு எண். நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆன்சர்னால் 7881. இது ஆப்ஷன் ஈல இருக்குது. ஓகேவா? 7881. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 6வது உறுப்புக்கு 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் வேர்டு தான். ஓகேவா? ஒன் வேர்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். நம்ம இதில் எந்த சூஸ் கரெக்டுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 6வது உறுப்பின் 6 மடங்கு.
அப்படின்னா எப்படி எழுதணும்? ஆறாவது உறுப்பின் 6 மடங்கு. ஓகேவா? இதுதான் ஆறாவது உறுப்பு. T6 தான் ஆறாவது உறுப்பின் 6 மடங்கு இஸ் ஈக்குவல் டு 7வது உறுப்பின் 7 மடங்கு. T7ஓட 7 மடங்கு. இது ரெண்டு சமங்கும் போது நம்மளுக்கு T13ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? Tn இஸ் ஈக்குவல் டு a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே வந்து 6 பிரதியிடும்போது Tr இஸ் ஈக்குவல் டு a + nக்கு பதிலாக நம்ம 6 பிரதியிடும்போது நம்மளுக்கு இங்கே 6லேருந்து 1 கழிச்சு 5 வரும். 5d. அதை இங்கே கொண்டு எழுதிக்கலாம். 6 × a + 5d இஸ் ஈக்குவல் டு 7 × T7 இங்கே பிரதியிடும்போது என்னுக்கு பதிலாக 7 பிரதியிடுறோம். a + 7 - 1 6d. ஓகேவா? a + 6d. இனி இந்த உள்ளே கொண்டு 6 பெருக்கிறோம். 6a + 6ஐயும் 5 பெருக்கும்போது 6 × 30d இஸ் ஈக்குவல் டு 7 கொண்டு உள்ளே பெருக்கிறோம். 7a 7ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது என்ன வரும்? ப்ளஸ் 42d. ஓகேவா? நீ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். 6a - 7a ப்ளஸ் 30d - 42d இஸ் ஈக்குவல் டு 0. 6aலேருந்து 7a கழிக்கும்போது நமக்கு -a வரும். இது 42 30 கழிக்கும்போது -12d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் குறி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா a + 12d இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 12d நம்ம எதுலேருந்து கழிக்கலாம் அப்படின்னா 13லேருந்து கழிக்கலாம். 13 - 1 தான் 12. a + 13 - 1d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து எதுனா T13. T13 நம்ம எப்படி எழுதலாம்? a + 13 - 1 × dன்னு எழுதிக்கலாம். Tn ஃபார்முலா தானே? Tn இஸ் ஈக்குவல் டு a + n - 1 × d. ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு இது 13வது உறுப்பு நம்மளுக்கு 0 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? 13வது உறுப்பு 0. T13 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏலே கொடுத்துருக்காங்க, ஆலே கொடுத்துருக்காங்க. ஆ 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் 31 உறுப்புகள் இருக்கான் அப்படின்னா இது என்னது? n வந்து 31 இருக்குன்னு அர்த்தம். 16வது உறுப்புனா T16 இஸ் ஈக்குவல் டு mன்னு அர்த்தம். ஓகேவா? எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கு கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். n வந்து 31ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து T16 இஸ் ஈக்குவல் டு m சொல்லியிருக்காங்க. ஓகேவா? T16 mங்கும் போது நம்ம அதை ஃபார்முலா பிரதிட்டா Tn இஸ் ஈக்குவல் டு a + n - 1 × d. இல்லை T16 இஸ் ஈக்குவல் டு a + 16 - 1 15d இஸ் ஈக்குவல் டு இதுதான் m. ஓகேவா? அப்படின்னா இது இதில் எழுதிக்கலாம். a + 15d இஸ் ஈக்குவல் டு m. இனி நம்மளுக்கு மொத்தம் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d தான் Snோட ஃபார்முலா, கூடுதலோட ஃபார்முலா. நம்ம இப்போ மொத்தம் 31 உறுப்புகளுக்கு கூடுதல் தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா மொத்தம் n வந்து நம்ம 31 சொல்லியிருக்கனால 31 உறுப்புகளையும் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். இங்கே என்னுக்கு பதிலாக 31 பிரதிடும். 31/2 2a + 31 - 1 × d 31/2 2a + 31லேருந்து 1 கழிச்சா 30d. இனி இதை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். 31/2 இது எப்படி பிரித்து எழுதலாம்னா இங்கே 2 தடவை a இருக்குது. அப்போ a + a. இந்த 30dயை எப்படி பிரித்து எழுதலாம்னா 15d + 15dன்னு பிரித்து எழுதுகிறோம். 31/2 இது ஏயும் 15dயும் சேர்த்து எழுதுகிறோம் ப்ளஸ் 15d ப்ளஸ் ஏயும் இந்த 15dயும் சேர்த்து எழுதுகிறோம் ப்ளஸ் 15d. 31/2 இந்த a + 15d தான் நம்ம mன்னு எடுத்துருக்குறோம். m + a + 15d m. 31/2 இதை வந்து m கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2m. இல்லை ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 31m.
இதுதான் நம்ம மொத்தம் 31 உறுப்புகளன்று கூடுதல் 31 எம். ஓகேவா? இது நம்மளுக்கு ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா ஈயில் கொடுத்துருக்குறாங்க. விடை இ 31 எம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.